ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டெல்லியில் பிரபல சாமியார் பார்த்தசாரதி மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். இந்த புகார் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தின் மேலாளர் ஒருவர் மீது அங்கு பயிலக்கூடிய 15க்கும் மேற்பட்ட மாணவிகள் பாலியல் புகார் அளித்திருக்கின்றனர். டெல்லியில் வசந்த் குஞ்ச் என்னும் பகுதியில் ஸ்ரீ சாரதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் மேனேஜ்மெண்ட் என்ற கல்வி நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனம் சிருங்கேரியில் இருக்கக்கூடிய சாரதா மடத்தோடு தொடர்புடையது. இது ஒரு ஆன்மீக நிறுவனத்தால் நடத்தப்படக்கூடிய கல்வி நிறுவனம் என்பதால் இதனுடைய மேலாளராகவும் சாமியார் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் பார்த்தசாரதி என்று கூறப்படுகின்ற சைத்யானந்த சரஸ்வதி. இவர்தான் அந்த சாரதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் மேனேஜ்மெண்ட் என்ற கல்வி நிறுவனத்தினுடைய மேலாளராக செயல்பட்டு வருகிறார். இவர் மீதுதான் அங்கு பயிலக்கூடிய 15க்கும் மேற்பட்ட மாணவிகள் பாலியல் புகார் அளித்திருக்கின்றனர். குறிப்பாக இது தொடர்பாக சுமார் 32 மாணவிகளிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அதில் 17 மாணவிகள் சம்பந்தப்பட்ட அந்த மேலாளரும் சாமியாருமான பார்த்தசாரதி மாணவிகளுக்கு வாட்ஸ்அப் மற்றும் SMS மூலம் பாலியல் ரீதியான அவதூறு செய்திகளை அனுப்புவது, மேலும் தேவையற்ற தொடுதல்களை மேற்கொள்வது உள்ளிட்ட ஆபாசமான செயலில் ஈடுபட்டதாக அந்த மாணவிகள் புகார் அளித்திருக்கின்றனர். இது தொடர்பாக சில ஃபேக்கல்டி மெம்பர்ஸிடம் மாணவிகள் புகார் அளித்த போது அவர்களும் சாமியார் எப்படி சொல்கிறாரோ அப்படி நடந்து கொள்ளுங்கள், அவர் கேட்பதை நீங்கள் கொடுங்கள் என்று மாணவிகளை நிர்பந்தித்ததாக கூறப்படுகின்றது. இந்த புகார் என்பது கடந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. புகாரை தொடர்ந்து ஆசிரமத்தில் காவல்துறையினர் சோதனை நடத்திய போதும் அவரை பிடிக்க முடியவில்லை. அவர் தற்போது தப்பியோடி தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகின்றது. சோதனையில் தரைத்தளத்தில் ஒரு கார் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கார் டிப்ளமேட்டிக் எண் கொண்ட பெயர் பலகை அந்த காரில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதாவது டிப்ளமேட்டிக் என்றால் முக்கியமான அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நம்பர் பிளேட். அதனை பரிசோதித்து பார்த்ததில் அப்படி ஒரு எண்ணே இல்லை எனவும் அது போலியான எண் எனவும் போலியான எண் டிப்ளமேட்டிக் எண் கொண்ட பெயர் பலகையை இந்த சாமியார் பயன்படுத்தி வந்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே இவர் மீதான அந்த பாலியல் புகாரை தொடர்ந்து இவர் பீடர் மடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளில் இருக்கும் சாரதாபிடம் நீக்கி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.